வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் குரல். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உங்களுடைய தோழி மற்றும் சகோதரி கோமதி. உங்க எல்லாருக்கிட்டையுமே நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் கடைசியா போட்ட வீடியோவில் அழுதுகிட்டே பேசுகிற மாதிரியான வீடியோவாக இருந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நம்ம எப்பவுமே இந்த சேனலில் பாசிட்டிவான விஷயங்களை தானே கொடுத்துட்ருக்கோம். நம்மளை பார்த்து நிறைய தோழிகள் அவங்களுடைய வாழ்க்கையை பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா நான் அந்த மாதிரியான வீடியோவை நம்ம சேனலில் போட்டது தப்பான விஷயம் அப்படின்றத யோசித்து அதுக்கப்புறம் உடனே அந்த வீடியோவை டெலீட் பண்ணவும் செஞ்சுட்டேன். அந்த வீடியோவை பார்த்து நிறைய தோழிகள், அக்கா நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, உங்களை பார்த்து தான் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அக்கறையாக கால் பண்ணி பேசினாங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அதுவும் ஒரு அம்மா அமெரிக்காவிலேருந்து எனக்கு கால் பண்ணி, நான் உன்னுடைய அம்மா மாதிரிமான்னு சொல்லி நிறைய விஷயங்களை என்கிட்ட சொல்லி என்னுடைய பிரச்சனையை கேட்டு அதுக்கான ஆறுதலும் சொன்னாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹொப்போனோபோனோ ப்ரேயர். இதை பற்றி நிறைய பேர் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இதில் நான் என்ன புதுசாக சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஹொப்போனோபோனோ ப்ரேயரில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ. இந்த 4 வார்த்தையை திருப்பி திருப்பி ஒரு மந்திரம் போல சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாகிறத கண்கூடாக பார்க்க முடியும். கண்டிப்பாக இது உண்மையான விஷயம் தான் நண்பர்களே. இதை நான் வேறு விதமாக பண்ணேன். இந்த டெக்னிக்கை நான் இதே மாதிரி டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு வெறும்னே உட்காந்து ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அப்போது நமக்கான உணர்வுகள் அது கிடைக்கவே கிடைக்காது. வெறும்னே சொல்கிறதுல அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அதை நம்ம உணர்வு பூர்வமாக எப்போவுமே பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உணர்வுகளை தான் அவங்க சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. நம்மளுடைய வார்த்தைகளை விட நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சம் கிட்ட போகும். அவங்க அதை தான் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. அப்போ நம்ம உணர்வுகளோடு நம்ம எதை சொன்னாலும் அவங்க உடனடியாக அதுக்கான பதிலை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க. இப்போது சாரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோம், அந்த தப்புக்கான அது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. நம்ம அதை சாரின்னு அதை ஒரு வார்த்தையால் கேட்குறோம். மனப்பூர்வமாக இது நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு தப்பு செஞ்சீங்கல்ல, அதோட வினை அப்போவே முடிஞ்சிடும். அது நான் கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளார வந்தால் இதை பற்றி நிறைய பெரிய டீட்டெயிலாக அதை பற்றி சொல்ல முடியும் நண்பர்களே. அப்போது நீங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் நான் என்ன வேணால் தப்பு செஞ்சிடலாம், நான் சாரி கேட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் அது அந்த மாதிரி இல்லை நண்பர்களே. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் நிறைய தவறுகளை பண்ணியிருப்போம், நிறைய பேருக்கு நம்பிக்கை துரோகங்களை பண்ணியிருப்போம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே நாம் எடுத்திருக்க மாட்டோம். ஆனால் நம்மளால் அவங்க நிறைய கஷ்டங்களை பட்டிருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி நபர்களை தேடி போய் நான் உன்னை அன்னைக்கு காயப்படுத்திட்டேன்ல, என்னை மன்னிச்சிருங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வினைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிய ஆரம்பிக்கும். இப்போ முடிவெடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் யாரையாவது காயப்படுத்தினீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாமலேயோ எத்தனையோ பேரை காயப்படுத்திருப்பீங்க. அவங்க கிட்ட போய் சாரி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாகிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இப்படி நீங்க சாரி சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம அடுத்த வார்த்தை ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ப்ளீஸ் ஃபர்கிவ்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையில நம்ம எல்லாத்தையுமே மறந்து, இது வரைக்கும் நடந்த அத்தனை தவறுகளையும் மறந்து, நமக்கு என்ன வேணா நடந்திருக்கலாம். நான் இப்போது என்னுடைய கணவருக்கும் எனக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். ஆனால் நான் போய் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது கண்டிப்பாக அவர் மனசு மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா உறவுகளும் சரி, எல்லா இடங்கள்லையும் சரி, நீங்கள் அந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டீங்கனாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும்.
இதை ஒரு ப்ராக்டிஸாகவே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா தினம் நம்ம இதை நம்ம சொல்லும்போது அப்போது நம்ம எந்த தவறை செய்ய ஆரம்பித்தாலும் சாரி சொல்ல ஆரம்பிச்சிருவோம், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நான் பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் போய் உங்ககிட்ட சாரி கேட்க முடியுமா, நான் போய் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா அப்படின்ற ஒரு அகங்காரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அது நம்மக்கிட்ட இருந்து சுக்கு நூறாக உடையும். அது ஏன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா, சில பேர் திடீர்னு பணக்கார ஆகியிருப்பாங்க, அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தவங்க நல்லா இப்படி எவ்வளோ பணக்கார ஆயிட்டாங்க பாருங்க அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் புதுசாக பணம் வந்தவங்க நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு மாதிரி திமிர் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஒரு மாதிரி கர்வம் அவங்களுக்குள்ளார வந்துடும், நான் தான் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துடும். நான் தான் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கலாம், ஆனால் என்னை தவிர இங்கே வேற யாருமே இல்லை அப்படின்றது வந்து தைரியம் கிடையாது. அது ஒரு மாதிரியான திமிர் பிடித்த அகங்காரமான செயல். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பிரபஞ்சம் நம்ம கூட துணையாக இருக்கவே மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்து எதனால் உங்களுக்கு தைரியம் வருதோ அந்த தைரியத்தை பறிக்கணும்னு முயற்சி பண்ணி திடீர்னு பணக்காரங்களா இருந்தவங்க ரோடுக்கு வந்து நிற்பாங்க. அது எத்தனையோ பேரை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அது ஏன் அப்படின்னா, என்றைக்குமே ஒரே நிலைப்பாடோட இல்லாமல் இந்த மாதிரி சொல்றாருங்களா, இந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகிக்காம எந்த தவறு செஞ்சாலும் என்னை தட்டி கேட்க இங்கே ஆள் இல்லை அப்படின்னு நம்ம திமிர் பிடிச்சு போயிட்டு இருக்கும்போது பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்களுக்காக நான் கொஞ்சம் பணத்தை கொடுத்தேன், ஆனால் இவங்க ஓவராக பண்ணுறாங்களே, இவங்களுக்கு ஏன் நம்ம பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு ரோட்டுக்கே வர வச்சுருவாங்க. அதனால தான் நம்ம எப்போவுமே தப்பு செஞ்சால் சாரி சொல்லணும், அதே மாதிரி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நம்மளோட தவறை உணர்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்கணும். அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அடுத்து தேங்க்யூ அப்படின்ற வார்த்தை. இந்த நன்றி சொல்கிறத பற்றி நான் நிறைய வீடியோவை நம்ம சேனலில் போட்டுட்டேன் நண்பர்களே. ஆனால் இப்போ இல்லை, கண்டிப்பாக திருப்பியும் அந்த மாதிரியான வீடியோக்குள்ளே போடுறேன். நீங்கள் நன்றி எழுத மற்றவங்க கிட்ட நன்றி சொல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்ல உங்கள் வாழ்க்கையில் நன்றி சொல்லக்கூடிய நிறைய தருணங்கள் உங்கள் கண்கூடாவே நடக்கும். நீங்கள் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து பிரபஞ்சம் கொடுப்பாங்க. நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் நீங்க எந்திரிக்கும் போது நன்றி உணர்வோடு தான் எந்திரிக்கணும். ஏன்னா இந்த நாள் அன்னைக்கு நான் தூங்கி காலையில எந்திரிப்பனா அப்படின்றது கூட நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா நான் காலையில இன்னைக்கு எந்திரிச்சிருக்கேன், நான் இந்த உலகத்தை பார்க்குறேன், என்னோட சொந்தங்களோட இருக்கேன் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய நன்றிக்குரிய விஷயம் தானே. இந்த நிமிஷத்தில் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் வலியோடு துடிச்சிட்டு இருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்தில், ஆனால் நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னா அதுவும் நன்றிக்குரிய விஷயம் தானே. நம்ம அது இல்லையே, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, அவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு சொல்லி பிரச்சனைகள் முன்னாடியே நம்ம துரத்திக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு பிரச்சனை வருதா, இது சரியாகும், இதுவும் நம்மளை கடந்து போகும் அப்படின்னு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்பவும் போல் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் நண்பர்களே. அடுத்த வார்த்தை ஐ லவ் யூ. இந்த அன்பு அப்படின்ற ஒரே வார்த்தையில நம்ம மொத்த வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. கண்ணா பின்னான்னு உங்களால யார் மேலெல்லாம் அன்பு செலுத்த முடியுமோ அவங்க மேலெல்லாம் அன்பு செலுத்துங்க. இங்க உடனே நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், நான் யார் மேலெல்லாம் அன்பு செலுத்துறோனோ அவங்கெல்லாம் என்னை ஏமாத்திட்டு போயிடுறாங்க, நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க அப்படின்னு. அது அவங்களுடைய குணம், அது அவங்களோட வினை. கண்டிப்பா அவங்க இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த வினையை தீர்த்துட்டு தான் போகணும். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே ஒரு விதி தான். அப்போது இவங்கெல்லாம் ஏமாத்திடுறாங்களே, இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களான்னு பார்த்து பார்த்து பழக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய குணமே அந்த இடத்துல வேற மாதிரி ஆகிடும். அப்போது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் என்னுடைய குணம் எதுதான், நான் எல்லாரையும் மேலுமே அன்பு வைப்பேன், எல்லா உயிரினங்களையும் என்னோட உயிராக தான் பார்ப்பேன். என் முன்னாடி ஒருத்தர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களும் என்ன மாதிரி தான் அப்படின்றத என்னுடைய தகுதி, என்னுடைய படிப்பு, என்னுடைய அழகு, என்னுடைய
அந்தஸ்து இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நானும் ஒரு சக மனிதன் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு வார்த்தை. நீங்கள் அன்பாக எல்லாருக்கூடையும் இருக்க இருக்க உங்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் ஒரு போலியான அன்போட ஒருத்தருக்கு மட்டுமே உங்களுடைய அன்பை கொண்டு போய் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஏமாத்திட்டு தான் போவாங்க. இங்கே அன்பு செலுத்துறதுக்கு எத்தனையோ மக்கள் இருக்காங்க. நான் ஒருத்தரை மட்டும் பிடிச்சி இதுதான் அன்பு அப்படின்னு நீங்கள் போய் அவங்க கிட்ட கெஞ்ச கெஞ்ச அவங்க மிஞ்சி போய்கிட்டே இருப்பாங்க. போகிறாங்களா போட்டோம், அவங்க போகிறாங்க அப்படின்னாலே பிரபஞ்சம் நமக்கு நல்லது தான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரணும்னு இருக்குது. அதுதான் பிரபஞ்சம். அதுக்காக தான் பிரபஞ்சம் அவங்கள உங்ககிட்ட இருந்து விலக்கி பார்க்குறாங்க. அதை தாண்டி நீங்கள் எல்லா உயிரினங்களுக்கு முன்னாடியும் எல்லா உயிரினங்கள் மேலேயும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்டேயும் அன்பு செலுத்திக்கிட்டே இருந்தால் அவங்க கோபமானவங்களாக இருந்தாலும் உங்கள் எதிரியாக இருந்தாலும் உங்களை பிடிக்காதவர்களாக இருந்தாலும் உங்கள் முன்னாடி மட்டும் நல்லத்தனமாக பேசி பின்னாடி போய் வேற மாதிரி பேசுகிறவங்களா இருந்தாலும் நீங்கள் அன்பு செலுத்த உங்களோட அந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, நம்மளை சுற்றி ஒரு ஆறா வரும். நம்மக்கிட்ட அன்பு, கருணை, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நல்ல பழக்கங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி ஒரு வளையம் போல் இருக்கும். அந்த வளையத்துக்குள்ள உங்களுடைய பழக்கங்களோடு உங்களுடைய அதிர்வுகளோடு யாரெல்லாம் ஒத்து போகிறாங்களோ அவங்கள மட்டும்தான் பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வருவாங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தை உணர ஆரம்பிச்சதுக்கப்புறம். அந்த பிரபஞ்சத்தை உணர ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களை சுற்றி உங்களுக்கான மக்கள் தான், உங்களுக்கான சூழ்நிலைகள் தான் வரும். இது எனக்காக தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு முறையும் உணர்வீங்க. அப்போது நீங்கள் எப்பவுமே எல்லா உயிரினங்கள்கிட்டையும் அன்பு செலுத்திக்கிட்டே இருங்க, கருணையாக இருங்க. தப்பு செஞ்சால் சாரி சொல்லுங்கள். இங்கே தப்பு செய்யாத மனிதர்களே இல்லை. நான் நல்லவன், அவன் கெட்டவன், அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்லாம் இல்லை. எவ்வளவோ தப்பு செஞ்சவங்களும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லிட்டா போதும், பிரபஞ்சம் அந்த நிமிஷத்துலேயே அவங்கள மன்னிச்சு அவங்களோட வினைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க. என்னப்பன் முருகப்பெருமான் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயமும் அதுதான். நான் இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நான் முருகரை வணங்க என்னுடைய குணங்களை அவர் மாற்ற ஆரம்பித்தார். எல்லா உயிரினங்கள்கிட்டையும் அன்பு செலுத்த வச்சார். எல்லாரிடையும் கருணையாக இருக்க வச்சார். பெரியவங்க சின்னவங்க, நான் பெரிய ஆள் சின்ன ஆள், இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு சக மனிதன், நான் ஒரு உயிர், இந்த இயற்கையிலிருந்து பிறந்த உயிர், நான் இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கையிலிருந்து பிறந்த உயிரை எல்லா உயிரையும் சமமாக நினைக்கணும் அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்கிட்ட இருந்த ஈகோ வெளியே போச்சு, என்கிட்ட இருந்த கோபம் வெளியே போச்சு. இப்போலாம் என்கிட்ட அமைதியை தான் நான் விரும்புகிறேன், நான் தனிமையை தான் விரும்புகிறேன். இது எல்லாமே பிரபஞ்சத்தை உணர்ந்தவங்களால கண்டிப்பாக உணர முடியும் நண்பர்களே. இதை நீங்கள் மந்திரமாக சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை உங்கள் வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்தினாலும் பரவாயில்ல. உங்கள் வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்த உங்கள் வாழ்க்கை மாறதை உங்கள் கண் கூட பார்க்க முடியும். தப்பு செஞ்சால் சாரி சொல்லுங்கள், மன்னிப்பு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நன்றி சொல்கிறதையும் தாண்டி எல்லார் மேலேயும் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான சூழ்நிலைகள் தான் உங்களை சுற்றி ஒரு வளையம் போல ஒரு வட்டமாக ஒரு அதிர்வுகள் உருவாகும். அது ஆறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆறா வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும், அக்கா நீங்கள் வேகமாக பேசுகிறீங்க, இல்லை ஸ்லோவாக பேசுகிறீங்க, நீங்கள் பேசுறது எனக்கு புரியல, நீங்கள் பேசுறது நல்லா இருக்குது, இந்த மாதிரி எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அதை நான் மாற்றிப்பேன். ஏன்னா நாமெல்லாம் பிரபஞ்சத்தால் இயங்குறவங்க. கண்டிப்பாக இதில் கோவப்படுறது, தப்பாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கு கீழே கமெண்ட்டில் நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.